எல்லாருக்கும் வணக்கம். நான் சாந்தரூபன். என்னோடய ஃப்ரெண்டோட கடைக்கு பின்னால் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஸ்னலில் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கடை. நீங்கள் யாராவது இந்தியன் ஃபுட் சாப்பிடுவோம்னு நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் தாராளமாக வரலாம். சாப்பாடு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். ஸோ இதான் கடையை காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களோட கடை வணக்கம். உங்களோட கடை வந்து எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க? கடை வந்து typically Thursday to Sundays. Okay. 11:30 to 4:30. Sometimes கொஞ்சம் பிஸியாக இருந்ததுன்னா we will open up to like 7 அதுக்கு around there. ஓகே. என்ன உங்களோட கடையில் ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னா மலேசியன் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ். நம்ம தமிழ் ஆட்கள் சாப்பிட்ற உணவு மாதிரி தான் இருக்கும். வெஜிடேரியன் செக்ஷன் இங்கே இருக்குது. டிப்பிக்கலாக வந்துட்டு 3 வெஜ் ஆப்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் 4 கூட இருக்கும். எனக்கு சாம்பார், ரசம், வடிச்ச சாதம். என்ன சொல்லுவீங்க? சோறு வடிச்ச சோறு. And then அப்புறம் ஸ்பைசி சிக்கன், ஸ்பைசி lamb, வறுவல். வறுவலா? அப்புறம் சிக்கன் கறி இருக்குது, கோட் கறி இருக்கு, குழம்பு. அப்புறம் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சம்பல் இருக்கும், மலேசியன் ஸ்டைல் சம்பல்ஸ் இருக்கும். தோசை இருக்குது, இட்லி இருக்குது, ரொட்டி சனா இருக்குது. ரொட்டி சனானா பரோட்டா, தட்டி இட்லி இருக்கும். இதெல்லாம் ஆல்டர்னேட் மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஸோ மசாலா தோசை அந்த கோம்போ அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரினாக்கா ரைஸ் டிஷ்ஷஸ் காம்பினேஷன் இருக்குது. அதுதான் இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ சீ ஃபுட் மீட் இருக்குது, சீ ஃபுட் காம்பினேஷன், மீட் காம்பினேஷன். அப்புறம் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கும், லைக் ஃப்ரைட் டிஷ்ஷஸ் இருக்கும், ஃப்ரைட் ஃபிஷ், அப்புறம் சிக்கன். கொஞ்சம் வெரைட்டி டிஃப்ரென்ஸாக இருக்கும் வீக்கெண்ட்ஸில். எக் சம்பால், ஃபிஷ் கறி. ஓகே. ஸோ என்ன சாமான்? வஞ்சனை தானே ஸ்பானிஷ் மேட்டர் தெரியல எனக்கு. வஞ்சிரமா? ஐ திங்க் ஸோ, அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஹரி ஹவுஸ். ஸோ இதான் கடை. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இந்த ப்ரைஸுக்கு சாப்பிட்றது சரியான கஷ்டம். வெஜ் கோம்போ வந்து இந்த பாஸ் நிற்கிற. சரி, உங்களோட கடையில் என்ன ஸ்பெஷல்? வாங்கலாம், இங்கே வாங்க. வடிவ சாப்பிடுங்களேன். எப்படி இருக்கு சாப்பாடு உங்களுக்கு? கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். ஸோ நான் வந்து சாப்பாடு எடுத்துனான். இந்த லேம் வறுவல் சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம எல்லாமே சாப்பிட்றது தான். ஸோ இதில் ஒரு பழைய ட்ரெயின் ஒன்று இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஆஸ்திரேலியாவில் ஆரம்ப காலத்தில் ஓடின ட்ரெயின் இது. இன்னும் அப்படியே நிற்கிது பாருங்க. டூ நாட் கிளைம் ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்க எல்லா மெக்கானிசமும் அப்படியே இருக்கு. இது ஆரம்ப காலத்தில் ஆஸ்திரேலியாவில் ஓடின ட்ரெயின் இது. ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கோர்ட் தான், சின்ன ஒரு ஃபுட் கோர்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்சா கடை இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஜப்பானீஸ் குசின் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் பாகிஸ்தானி, ராஜஸ்தானி, ஹெபாப், மற்றதாங்கால நார்மலாக ஆஸ்திரேலியன் கடைன்ற ஆஸ்திரேலியன் ஃபுட், ரோஸ்ட், கிரேவி. ஸோ எங்களை பார்த்தீங்கன்னா ஆட்கள் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இல்லை சின்ன ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக அங்கே இருந்து பார்க்கலாம். ஆனால் நல்ல ஸ்பேசியஸ். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல செம்ம க்ரௌடட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும், சனம் வந்து ஸ்டில் இன்னும் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்குது. இப்போ பேர்த்தில் வந்து இப்போ 4:30 ஸ்டில் ஆக்கள் இருக்காங்க. இப்போ வின்டர் ரெண்டபடியாக சரியான ஆக்கள் வந்து சரியான குறைவாக இருக்குது. ஸோ இதில் ஏதோ கேமு, இல்லை ஏதோ குட்டி கேம் ஒன்று இருக்குது. சின்ன வாக் ஒன்று பண்ணிட்டு வருவோம். ஸோ இதுக்குள்ள பார்த்தா இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. டட்டூ கடை மாதிரி இருக்குது. பார்த்தா எல்லாமே கருப்பு உடுப்புகளாகவே இருக்குது. இது ஒரு குட்டி மார்க்கெட் உண்டு, கொஸ்னல் ரயில்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்குள்ள பார்த்தா உங்களுக்கு ஒரு பேக் கடை, நல்ல வாசம். ஆக்சுவலி இந்த சந்தன குச்சி வாசம் மணக்குது எனக்கு இதுக்குள்ளே வரவே.
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இந்த மார்க்கெட் நான் வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல இருந்தே இந்த மார்க்கெட் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த மார்க்கெட்டுக்கு வாரது குறைவு. ஏன்னு சொல்லி சொன்னால் இன்னும் அந்த அப்கிரேட் பண்ணாமல் இன்னும் பழைய சாமானே வச்சு கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த மார்க்கெட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பாலினிஸ் கடை இருக்குது. இதில் ஃபுல்லாகவே நாங்கள் பாலிக்கு போக தேவையில்லை. உங்களுக்கு அந்த பாலி ஃபீலே இந்த கடையே கொடுக்கும். ஃபுல்லாகவே பாலியில் இருக்க ஸ்டாச்சூஸ், புத்தாஸ், இங்கே கணேசன், இங்கே பாருங்கள் பிள்ளையார் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குண்டு $90. இங்கே இது வந்து $90. அந்த அந்த புத்தா ஸ்டைலை பார்த்தீங்களா, இதெல்லாமே பாலினியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இந்த இதில் எல்லாமே ப்ரைஸ் போட்டிருக்கு தெரியுதா. அந்த ட்ரெயினோட அந்த முகப்பு இதில் இருக்கு காட்டுறேன். இந்தா அதை நீங்கள் பார்த்த பெட்டி அது. இது இந்த ட்ரெயின்ட முகப்பு. பெர்த் அந்த காலத்தில் ஓடின ட்ரெயின் டிஸ்பிளேயாக வச்சுருக்கு. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அப்கிரேட் பண்ணலை. இந்த கேம்ஸ் எல்லாமே அந்த காலத்து கேம்ஸ், ஸ்டில் நாட் அப்கிரேடட். சரி இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாமே அப்கிரேட் பண்ணவே இல்லை, பழைய மிஷின்கள். இதில் ஒரு மிஷின் உண்டு இந்த விளையாடுறது. இந்த இதில் வந்து மேக்ஸிக் லவ் அப்படின்னு சொல்லி காசை போட்டு விளையாடுறது. இதெல்லாமே இப்போ ஆதிகால மிஷின்கள், இன்னும் அப்கிரேட் பண்ணவே இல்லை. இல்லை ஏதோ பவர் பேங்க் அது இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதில் 2 பேர் இந்த விளையாடி கொண்டிருக்க 2 வெள்ளியல். She's taking something. Oh, you got it something. They got one. Yeah, I'm getting some. Is that easy to get one? It's not. It's really hard. It's like difficult. It picks it up and then it drops it. Oh. Yeah, so she got a buoy. I got full lucky. Oh, she got a luck. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு பாலினியன் கடையோட பாதி இது. எல்லாமே ஸ்டாச்சு தான். இதை சொல்கிற ட்ரீம் கேச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ட்ரீம் கேச்சர்ஸ். ஸோ பியூட்டிஃபுல். வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கலாமீங்க. ஆஹா நல்ல. ஸோ நைஸ் ஃப்ரேக்ரன்ட் ஆக்சுவலி. ஸ்மெல்ஸ் வெரி. Yeah, it is. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புட்டாவோட ஸ்டாச்சூஸ் கிட்டத்தட்ட நீங்கள் இதெல்லாமே பாலியில் தான் பார்க்கலாம். இது எல்லாமே பாலியெலாம் பார்க்கலாம். இவங்க நினைக்கிறேன் இவங்க ஒரு பாலியை வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வச்சுக்கிறாங்க. எல்லாம் வந்து பாலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சாமி நிறைய இருக்கும். ஆனால் அவங்களோட அந்த கும்பிடுற இதுகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். பாலியில் வந்து 99% ஹிந்துஸ் தான் இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க பிள்ளையார் இருக்கும், இந்த இல்லை ஹனுமான் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தா ஹனுமான் தான். ஆனால் அவங்க கும்பிடுறது வித்தியாசமாக இருக்கும். இங்கே இது ஒரு கிட்டத்தட்ட காளி அல்லது துர்க்கை அந்த ஷேப். இதெல்லாமே பாலியில் கும்பிடுறதான். பாலியில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், கணேஷ் வந்து வீட்டு வாசல்ல இருக்கும். லெட்டர் பாக்ஸுக்கு பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க கணேஷ் வந்து வாசலுக்கு வாசல். மங்கீஸ் நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து வெள்ளியல் போடுற உடுப்புகள் பாருங்கள், எல்லாம் ஏஷியன் டைப் ஆஃப் உடுப்பு. செம சூப்பராக இருக்கு இல்லையா. ஒரு தமிழ் ஆக்களோட சலூன் தான் இது. ஸோ அந்த அக்கா ஸ்ரீலங்கன்ஸ் தமிழ். ஸோ இங்கெல்லாம் நாங்கள் பேக் டு ஃப்ரெண்டோட கடைக்கு போய்கொண்டு இருக்கோம். இது ஒரு ஃப்ரேம் கடை. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த கடை தான் இது. ஸோ இங்கால என்னது கேண்டி ஸ்டோர், காஸ்னல் கேண்டி ஸ்டோர். ஸோ பழைய லோலிஸ் கேண்டீஸ் எல்லாமே இருக்குது. தள்ளிவிட்டு நீங்கள் இருந்தால் இந்தியாக்கள் நிற்கிறேன்.
லிங்கா எப்படி இருக்கு இந்த இடம் சத்தமாக சொல்லணும். லிங்காவுக்கு வாயில சத்தம் எடுத்ததா காருக்கேந்து. ஓகே ஓகே. உண்மையா என்ன செய்றீங்க? உங்களுக்கு என்ன கையில் வந்திருக்கு? லோலிபாப்பா? லோலிபாப்பா. இருட்டு பாட்டுட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.